எங்கெங்க என்னென்ன இருக்குது, எங்கெங்க எந்த தெரு இருக்குது, எங்கெங்க நந்தவனம் இருக்கு மொத்தம் எல்லாம் தெரியும். மயில் ஆட்டு பாரு, இவர் குயில் பார்த்து பாரு, வண்டிக்கு ரிங்காரம் பாடி கொண்டு அது ஒரு குள்ள ஒரு மொசுல் ஒன்று ஓட்டுப்பார். இந்த நேரத்தில் ஒரு பாட்டு ஒரு பிரியாணி தான் சூப்பரா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். ஆமா, காணும் பொங்கல் மாதிரி இருக்கும். எங்க பிச்சு உதட்டுங்க 4 கோட்டை கோத்தங்க நானு. சரி, அது கூட எப்படி அழகா இருக்குதா? அப்படியா? போ காட்டி குடிக்குது. நீ வந்து காப்பாற்ற கூடாது. பாம்பு என்ன காலம் 2025 என்ன போயிருந்தீங்க? பாம்பு பார்த்து எங்க போய் மொத்தத்துக்கு புலி விரட்டினாங்க. அப்போ தெரியுமா? கண்ணுக்கு மதுரை வச்சாங்க தெரியுமா? இதெல்லாம் தெரியுது. நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணுன்னு தெரியும். நான் பாம்பு கட்டி செத்து போயிருப்பா. பாம்பா நீ கடிப்ப. பாம்பை குட்டி தூக்கி கலாச்சி சும்மா பேசிட்டு சரி சரி எப்படி அழகா இருக்கிறாங்க. யார் என்ன ஒரு நாட்டு இலவச மாதிரியா பேசுறீங்க? அழகா இருக்கிறாங்க. பாப்பா மாமா அந்த பாம்பை இவதான் தெத்துனாரு. அச்சி எங்க பாம்பு பாம்பு போயிடுச்சு. ஆமா பாம்பு வச்சுக்கா. அப்புறம் அவள் தான் நல்ல பாம்பு விட்டு போடுவாங்க. நட்டி சொல்லிட்டு காப்பாத்தினாரு. நாட்டு இலவச பெரியாது. ஆமா என்னை காப்பாத்திட்டீங்கல்ல. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு புள்ள ஒரே ஒரு தங்கச்சி. ஆமா எல்லாருக்கும் 100 பேரா இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகல. அதெல்லாம் காப்பாங்க. அதுதான் முதல்ல சொல்லிடுறேன். நன்றி சொல்லலாம். எனக்கு எங்களை வந்து காப்பாத்தினீங்களா? எனக்கு ஒரு நன்றிங்க. உங்களுக்கு பார்த்தா எங்க ஊர்ல ஒருத்தங்க ஏன்னா கொடுத்தவரை யாரும் நன்றி சொல்ல மாட்டாங்க. அவனே கேட்டு வாங்கிக்கலாம். குத்துறேன் ஏன்னா சொல்லாட்டேன். அது மாதிரி நம்ம கேட்டு வாங்க வந்தாச்சு. இருக்கட்டும்.
போமா நீ போமா நீ போமா. என்ன விஷயம் நம்ம நாட்டுக்கு வந்தான் நகரவாளம் பாகத்துக்கு வந்தோம் பார்த்துட்டோம் நம்ம போறோம் யாரா இருந்தா நம்ம ஏன் கேட்கணும் தன்னிலைமை விட்டு போக முடியுமா உங்களை காப்பாற்றுறீங்க இது கொட்டை போடுறது அது எதுவும் பண்ண முடியாது அது என்ன அது யாருன்னு தெரியுமா நீ யாரு உன் பேரு என்ன குளம் கோத்துறன்னா ஜாதகன்னா காரியமா பணம் வந்து அமாசல் போந்தியா இல்ல பௌர்ணமியில் போந்தியா அதெல்லாம் வேணாம். பேர் என்ன? பேர் தானே. பேர் என்னம்மா? என் பேர் வந்து அபிராமி. கரண்ட் கம்மம் பேர் அபிராமி. அபிராமி 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 கமல் மேரி ஆகி போச்சு. அபிராமி அபிராமி அபிராமி. ஆமா பணக்கார குடும்பமா. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தேன். ஏழா இருந்தாலும் பாக்கிறதுக்கு அழகா இருக்கிறாங்க. நீ கூட இறங்கிட்டியா? ஒரு நாட்டில ஒரு சின்னி கூட இறங்கிட்டான். அவன் தான் பண்ணிக்கிறான். பார்த்த உடனே மனசுல மாறி போச்சு. நானே பார்த்தேன். என்னடா ஒன்னும் தொத்தலன்னு பார்த்தேன். ஒன்னும் தொத்தி சக்காத நோய யாரு என்ன அதான் சொல்லிட்டு நான் முதல்ல சொல்லிட்டேன் எல்லாத்தையும். ஏமா ஒன்னும் இல்ல உன்கிட்ட பேசணுமா அவரு தனியா என்கிட்ட பேச போறாரா? என்ன பேச போறாருங்க? அது என்ன தெரியும் என்ன சொல்லியா வச்சுக்கிறேன் அவருதான். அவர் உன்னை பார்த்து உடனே பேசணுமா அவளை ஆசையாக அவனை பார்த்தா என்னதான் காப்பாத்திட்டாருல. ஆமா இனிமேல என்கிட்ட என்ன பேச போறாரு? அது அவர்கிட்ட பேசினாலும் தெரியும். என்ன கேட்டா என்ன தெரியும் உங்களுக்கு எதுவும் தெரியாதா? என்ன நாடி தெரியும். அவங்க மத்தாலியா இருக்கு போய் அங்க போய் பேசு. என்ன நான் தாபர் மாமா வேணாது பேசி நான் போய் அவருக்கு பேசி மாமா வேலை பார்க்க நான்ப்பா கூட்டி கூட்டிட்டு போறேன். நான் வேற வேலை இல்லை. பேசி பேசி நீ பண்ற பொம்மை ஏச்சுக்கிறேன் நீ ஒரு பக்கம் நான் பாரும்பா. அதான் வண்டி காய்ச்சி விட்டா போதும். நீ போங்கடா. அதானே பார்த்தேன். சரி அச்சுட்டு போகுது அந்த பொண்ணு. ஒரு பொண்ணு அச்சுடும் கடிச்சிடும் வாய பேசுங்க. நான் போறேன். நான் போறேன். நான் இது என்ன பண்ண போறேன்? என்ன நான் லவ் பண்ண போறேன். என்ன பேச போறேன் அப்படின்னா அந்த நான் பேச போறேன். வராதுங்க. நீ அந்த பக்கம் பார்த்துட்டு பேசு. நான் அந்த பக்கம் பார்த்துக்கிறேன். ஆம்பளைங்களே தம்முங்கிறாங்க. ஆமா நான் இவ்வளவு தூரம் போய்க்கிறேமா. என்னப்பா என்னங்க பேர் என்ன? அபிராமி. என் பேர் தான் அபிராமிங்க. அழகான பேர். பேரு கேட்ட உருவத்து கேட்ட பெயர். சரிங்க. உனக்கு உள்ளி காப்பாத்துறது நான் தானே. நீங்க தாங்க. நீங்களே வரலன்னா என் உயிரே போயிருக்குங்க. நிரப்பாம கடிச்சு நான் செத்தே போயிருப்பேங்க. என் மனசே மாறி விட்டது. என்னங்க சொல்றீங்க? மனசு மாறிச்சுன்னு சொன்னீங்க. ஆஸ்பத்திரி போனா ஆபரேஷன் பண்ணி அதே வைப்பாங்க மனசு. அந்த மனசு இல்லப்பா. வேற என்ன? என் மனசையே பறி கொடுத்துட்டேன். குத்துட்டியா? லவ்வா இறங்கிச்சா? இனிமே செல்போன் சூடாகடா. ஆமா வைக்க மாட்டீங்களா? ஹலோ எங்க கேக்குற? ஹலோ ஹலோ ஜேதா. அந்த செல்போன் எப்ப வெடிக்குதோ அப்பதான் விடுவாங்க லவ். அது வரைக்கும் ஹலோ ஹலோ இதுவாது பரவாயில்ல. இன்னொருத்த கேம் வர்றா ஓடியா மனசே பறி கொடுத்துட்டீங்களா? நீங்க சொல்ல வார்த்தையா மனசுக்கு புரியலங்க. புரியலையே. உங்கள் மீது எனக்கு காதல் வந்து விட்டது. காதல் வந்து எனக்கு நான் ஒரு ஏழ்மையான பெண்ணுங்க. ஏழ்மையான குடும்பத்தை பிறந்த இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு நீங்கள் இருப்பது ஒரு கோயில் கோபுரம், நான் இருப்பது ஒரு குப்பை மேடுங்க. உங்களுக்கு எனக்கு ஏணி வைத்தாலும் எட்டாதுங்க. சம்மதித்தால் உங்களையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன். எனக்கு சம்மதிக்க வேண்டுமா? சரிங்க. நீங்க வரலாம். இன்னும் என் உயிரே போயிருக்கோம். நீங்க சொல்ல வார்த்தையை நான் கேட்கறேங்க.
என்ன தவிர வேற யாரையும் நீங்க ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். எந்த ஒரு பெண் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். அப்படியே ஒரு சத்தியத்தை செய்து கொடுங்க. நாட்டு இளவரசன் காலுக்கு கை வச்சுட்டு போயிடுவானோன்னு ஒரு பயம் வந்தது. உண்மைதாங்க. வருத்தமே தேவையில்லையா? அப்படியா? கடைசி வரை கண் கலங்காம நான் காப்பாற்றுகிறேன். இது சத்தியம். என்னங்க சத்தியம் பண்ணிட்டீங்களே, ஆமா. உங்களுக்காக ஒரு பரிசு ஒன்று தரப்போறேங்க. பரிசா? ஆமா, என்ன பரிசு? என்னையே உங்களுக்கு பரிசா கொடுக்க அப்படியா? பார்க்கும்படி மனது எப்படி தெரியுமா இருக்கிறது? எப்படிங்க? அபிராமி, சோலை மலர்வண்டிய சொர்க்க வைக்கும் பூச்செண்டு. அப்படியா? ஒரு இடையாய் குலமகளின் குலவழியால் பங்கேர் குலத்திற்கே அழகினியாய் கண்ணே கன்னியமுது தேனே திரைமாது திப்பிக்கும் முத்தமிழ் என் சொத்து எவருக்கு கிடைக்காது என் முத்து. அப்படியாங்க? உன் அழகை வர்ணிக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு மலைகடல் போல் தாவி வருகிறது. தாவி வருகிறது. தாமரை மலர் போல் மலருகிறது. நாயகி நீ என்றால் நாயகன் நான் அல்லவோ. சரிங்க. எனக்காக உணவளித்த அந்த இறைவனுக்கு நன்றி. ஈன்றெடுத்த உன் தாய்க்கும் நன்றி. இணைய உன் தந்தைக்கும் நன்றி. காலத்தால் கவி பேச வைத்த உடைய குருவுக்கு நன்றி. அப்படியாங்க? இந்த அழகில நான் மிஞ்சி என்னுடைய இதயத்தை எவனுக்கு பறிகொடுத்தேன். தந்துட்டீங்களா? எப்படி தெரியுமா? எப்படிங்க? தங்க பதக்கத்திலே தண்ணியை தரதான் நினைச்சேன். வீட்டுல போய் பார்த்து ஆளை காணோம். யாருக்கு வந்தவனு எடுத்து காட்டு. இது யார்? ஏம்மா, என் தங்கச்சிப்பா. என் தங்கச்சி தண்ணி கொண்டு வர சொல்லி நீரோடி காமிச்சேன். வீட்டை போய் பார்த்து ஆளை காணோம். தேடி வந்தாங்க. என்ன வேலை? அண்ணா, தங்கச்சி தலை குனிஞ்சு நடக்கணும். தலை குனிஞ்சு நடக்கணும். நீங்க என்னதான் பேசுறீங்க, என்ன செய்யறேன்னு எனக்கு புரியலண்ணா. முதல்ல இந்த மாதிரியே இருக்காதீங்க. புரியுதா? எது மாதிரி இல்லைன்னா அதுக்கு
வர மாதிரி கோவம் வரல. எதுக்கு அப்ப நாயா நானு? அப்ப நாயா நாயெல்லாம் சொல்லல. அதுக்கு என்ன பேரு? நீங்க பாத்துக்கறீங்க அவன வந்து ஒரு பண்ணாச்சு நான் யார் வந்து பொண்ணாச்சுக்கிறீங்க? ஒரு நாட்டில வந்து இருக்கிறாங்க போய் நார்மல்ல தான் தப்புறான். பாட்டு பாட்டு வச்சு என்னடா போட்டு போட்டாங்க. எவனாந்தானே அவங்க கால் வையே சௌடியாமா தாடி லபு தாச்சா என்னடா இருப்பா பக்கால உட்கார் ஏப்பா கொஞ்சம் மடக்குப்பா. ஏப்பா ரொம்ப பொண்ணு போட்டாச்சு அந்த பாத்து நான் பிரிச்சு போல காதல் பிரிச்சு நான் ஏன் காதல் பிரிக்கிறேன் உங்களை பிரிக்கிறேன் யாரு என்ன அப்படியா எங்க அண்ணன் என் தங்கை அபிராமி அவங்க அண்ணன் நீ வந்து அப்புறம் பயந்த போட்டு போட்டு வருன்னு சொல்றேன். நான் அதெல்லாம் சொன்னா நான் நினைச்சிடறான் அப்படியா சரி விடு விடு ஆமா இவர் யாருப்பா? எங்க அண்ணன் வேலை செய்யறாரு. நண்பர் நீங்க நாட்டில வரா? வணக்கம் அவங்க அப்பாவுக்கு ஒரே புள்ள அவங்க அப்பா ஒரே ஒரே ஒரு தங்கச்சி அப்போ 2 பேர் தானா? ஒரு பொண்ணு ஒரு பையன். பரவாயில்ல ரொம்ப ஆமா முன்ன பந்தாரு அது பின்னாடி பந்தாரு சொல்றேங்க அது எப்படி முன்ன போறாங்க? ஆமா அண்ணன் சொல்றியே நீ யாரு? அண்ணன் இல்ல ஆமா அதாவது உரமை கூட பிறந்தாங்கன்னா இல்ல பெரியப்பா பிள்ளையா சித்தப்பா பிள்ளையா எந்த முறையில அண்ணன் இவரு? ஒரு மரியாதைக்காக அண்ணன் மரியாதைக்காக அதுக்காக இவ்வளவு கோவம் வருது இவருக்கு. என்னடிக்கு வராரு இவரு? அதுவும் உட்கார கேக்குறாரு. கை குத்துக்கல கை குத்து சரியா போச்சா? சரிப்பா இப்போ நீ நண்பர் ஆயிட்ட. ஐயோ என் தங்கச்சி அபிராமியை தண்ணீர் கொண்டு வர நீரோட காணிச்சேன் சமையல் செய்வதற்காக. நான் வீட்டை போய் பார்த்து ஆளை காணும் தேடி நான் வந்து பார்த்தா தண்ணி எடுத்துக்காட்டி வந்துலியா வந்து தவளையில தண்ணி எடுத்துனா அப்படியே சொல்லி முடியாது. நாங்க தப்பா பண்ணீங்கன்னா நீ புரிஞ்சுதா போப்பா போ அண்ணா. உன்னோட காலம் நீ குள்ளமாக்குற அது உயரமாக்குதா? எங்க அம்மா வயசா? எங்க அம்மா உயரம் எங்க அப்பா சொல்லும். அது எங்க அண்ணா வாழ்க்கையும் எங்க அம்மா உயரமா இருப்பாங்க. எப்படிதான் நடந்துச்சு? அப்படியா? அப்படின்னா அண்ணா நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? தண்ணி எடுக்கிற காலெல்லாம் நீங்க அப்போ போயிடுச்சு. இனிமேல் தண்ணி கொண்டு வரதெல்லாம் என் வேலை தான் அண்ணா. அவர் தண்ணி இல்ல யாருமே மாட்டிக்கிறோம். அப்படி இல்லப்பா, அந்த பெண்ணு சின்ன பெண்ணா இருக்கும், கொடுக்க தூக்க முடியாது, அவரால இவரு கொண்டு போயிருப்பாரு. சரி 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 நந்து போ அப்படியா? எப்படி நந்து வா என்னப்பா அப்படி நந்துப்பா அதான் பொம்பல் சாயில் அப்படியே தண்ணி எடுத்து பாயமாயிட்டு பாரதில்ல. ஏன்பா எங்க அம்மா சேர்த்து சின்ன குழந்தை அப்ப நான் தானே தண்ணி எடுத்தாரு. சாச்சாரி பரவாயில்ல விடு. தண்ணி எடுத்து அண்ணா எடுத்து தங்கச்சி வளர்ந்துட்டா. என்ன தண்ணி? ஆமா சின்ன வயசுல இருந்து நீங்க தான் நான் எல்லா வேலையும் செஞ்சீங்க. இனிமேல் நான் பாத்துக்கிறேன் நான் எல்லா வேலையும். பாத்துக்கிறேன். எப்படி அவருக்கு எப்படி? அண்ணா எதுவும் இல்லண்ணா, நான் சொல்றது கேளுங்க. நீரோடைக்கு போய் தண்ணி கொண்டு வர போனல பெரிய பாம்பு ஒண்ணு ஆமா. ஐயோ என் தங்கச்சி புள்ள பூச்சி பார்த்தாலே பயப்படல, பாம்பு பாத்துறேன். அண்ணா அந்த நேரத்துல இவரே வரலனா என் உயிரே போயிருக்காங்க. ஐயா பாம்பு அடிக்கிறதுல பெரியாது. என் தங்கச்சி பாம்பு பார்த்து பயந்துட்டு இருக்கா. ஏன்னா காப்பாத்தினீங்க ரொம்ப அந்த பாம்பு தனக்கு கடிச்சிட்டு கடிச்சிருக்குமா? ஐயோ ஐயோ தங்கச்சி ஆமா அண்ணா பாம்பு கடிச்சிருக்குமா? கடிச்சிருக்கா இந்நேரம் செத்தே போயிருக்காரு. பாம்பு கடிக்கிற நிலைமையில் தான் இருக்குது. நீ வந்து எந்த பாம்பு? ஆனா போனது
அது பதிச்சு ஐயோ பலூன் வச்சு கட்டிட்டாப்ல. என்ன அது பதிச்சு அது உனக்கு தெரியும் நான் போறேன் ஓ வந்து பாருங்க நீமா அண்ணா நானே என் மனசு அவருக்கு பறி கொடுத்துருந்தேன். திருமணமும் ஒருபடுதாக இருக்கிறது. உடனே திருமணம் ஏங்க நாங்களும் ஏழ்மை குடியில படிச்சோங்க நீங்க இளவரசர் இந்த செய்தி உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா வேணாம். நானே என்னுடைய தாய் தந்தனத்திலே காதலி என்று சொல்லி திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தை வாங்கி கொண்டு வந்து என் தங்கச்சி கை விட்டு போறீங்க அவன் உச்சார ஆயிட்டாம்பா நாட்டு இளவரசரு எப்படின்னா தள்ளி விட்டுலான்னு பாக்கலாம் இல்லைன்னா ஏன்டா லவ் பண்ணி எதுக்கடா லவ் பண்ணி ஏன்னா ஒரு கேள்வி கேட்க மாட்டான் ஒண்ணுமே கேட்கலாம் நைஸா தள்ளுவேன் ஏன்டா சவரவால யார் அவன் தள்ளி விடுவான் காலம் போற மாதிரி கொஞ்சம் மாறிக்கு போய் அதைத்தான் சொல்றான் சவரவால யார் அவன் தள்ளி விட்டுருந்தா பண்ண முடியாது காலம் மாறி போச்சு. கொடையோடு அனுப்பிச்சா போதும். அதான பார்த்தேன் ஏன் அது கூட எல்லாம் இட்டு போக மாட்டேன் அவர் அவுத்துப்பாப்ல. என்னால புரிஞ்சு நான் செய்வேங்க என் சக்திக்கு கொஞ்சம் செய்வேன் நான் சரி எங்க அப்பா அம்மா திருமணம் தேடி இருப்பாரு ஆமா சொல்லிட்டு வா திருமண சம்மதத்தோடு உங்களை வந்திருப்பாரு. ஆகட்டும் ஏம்மா அதோட கம்மல் கூட நான் விற்கட்டா சவரமா ஏன்பா கஷ்டப்பட்டு சம்பாதிப்பா இறங்கு வெட்டி வித்து அதை கம்பெனி எடுத்துக்கோங்க அதுதான் போவீங்க எனக்கு தெரியாதா மேத்திரி வேலைக்கு போய் வேற போய் அதுக்கும் போனதான் படிச்சிருக்கிறேன் பட்டங்களை பல பெற்றேன் ஆனா எங்க போனா லஞ்சம் கேக்குறாங்க லஞ்சம் பணம் இல்லையா கலெக்டர் வேலைக்கு போய் லஞ்சம் சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டேன் ஆனா தங்கச்சி மறந்து போறீங்க கல்யாணம் போயிட்டு வாங்க. அதிகாமி அண்ணா அடிச்சுட்டு போமா ஆமா அண்ணா என்ன எதுவும் தெரியாமலே நீங்க என்ன அடிக்கிறீங்க அண்ணா. என்ன செய்வது நீ ஒரு கட்டி புட்டு எனக்கு ஆத்திரம் வந்து அப்ப நினைக்காத சரிங்க அண்ணா. கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறாரு இளவரசர் அப்படியா? எதிர்பார்ப்போம் புறப்பட்டு வா 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 சீக்கிரம் அண்ணா போயிட்டு வாங்க அண்ணா. இதுவரை காணவில்லை நாட்டு சுற்றி பார்க்கறதுக்காக நகரம் போனேன். நகரம் போன இடத்துல இல்ல நேரம் ஆகும்போது ஒரு பெண்ணு ஆடி பாடின்னு ஆத்தகர வரமா வந்தா. ஒரு பெண்ணை பார்த்துட்டியா ஆமாப்பா. பெருகண்ணே அந்த பெண்ணு பாம்பு துரத்தி வந்துடும். பாம்பா 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 ஆமா. இங்க இல்லடா பாம்பு அங்கடா பாம்பா ஓடுடைய அந்த பாம்பு பயந்து ஓடிச்சுப்பா. சரி அந்த பெண்ணை பார்த்த உடனே என் மனசு மாறி போச்சுப்பா. பாம்பெல்லாம் பார்த்தனா ஒரு பெண்ணை போய் ஆமாப்பா. அப்பா அந்த பெண்ணை பார்த்து என் மனசையே பறி கொடுத்து விட்டு முதல்ல அந்த பெண்ணை தான் மனசுக்கு வந்து. சரி அந்த பெண்ணு எந்த குணம் அப்பா நம்ம நாடுதான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். பெண்ணுடைய பெயர் என்ன தெரியுமா? அபிராமிப்பா. அபிராமி. அழகான பெயர் அபிராமி. தந்தை மறுத்திருப்பார் நினைக்கிறாயா? இந்த மன்னன் ஏழைக்காகவே வாழக்கூடியவன். ஏழையால் தான் இந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏழையின் வேர்வைதான் இந்த நாட்டுக்கே மனைத்துணி. அப்படி இருக்கின்ற போது அந்த ஏழை பிள்ளை உனக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறேன். நீங்க சம்மதிக்கிறதோ இல்லையன்ற ஒரு மனவேதனையே வந்தப்பா. தந்தை அப்பேற்பட்ட பயப்படாதீங்க. கொண்டான் குறிப்பை அறிந்து நடப்ப கொண்டார். என் மனைவி இல்லையா? அம்மாவோட குணம் வருமா? அப்பா கேட்டது எது மறக்காது இருக்கிறது. எதுல சொன்னாலும் அம்மா கடையில சொல்லுவாங்க. அப்படி என்றால் வருகின்ற சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை அன்று உனக்கும் அந்த ஏழைப்பின் அபிராமிக்கு திருமணம். நான் எங்கும் திருமணம்